Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பட்டாணி புலாவ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த பட்டாணி சாதம் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு குக்கர்ல தான் செய்ய போறோம். செய்யற மெத்தடும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபிங்க. இதுக்கு வந்து நம்ம சைடு டிஷ்ஷா ஒரு தயிர் பச்சடி, சிப்ஸ் அப்படி இல்லனா ஒரு வறுவலோட வச்சு சாப்பிறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க இந்த பட்டாணி சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு பட்டாணி சாதம் செய்யறதுக்கு நான் எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம், நல்லா இருக்கும். அது தண்ணி அளவு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா 2 தடவை கழுவிட்டு இப்போ இதை ஊற வச்சுக்க போகிறோம். ஊற வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஊறணும். இது ஊறட்டும். 15 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா செய்ய ஆரம்பிக்கிறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பட்டாணி சாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மசாலா விழுது அரைக்கணும். அதுக்கு மிக்சி ஜாரில் 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா கால்வாசி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 3 பல்லு பூண்டு நல்லா பெருசாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை நறுக்கினது சேர்த்துக்கலாம். அதே அளவு புதினா இலைகளும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து பல்ஸில் கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா வதக்கிறப்ப பச்சை வாசனை போகிறது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இன்றைக்கி இந்த பட்டாணி சாதம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சியும் அதே மாதிரி நட்சத்திர சோம்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அது நல்லா செவந்த பிறகு இதில் ஒரு பாதி பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதையும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த விழுதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலேயே வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் போட்டு கொஞ்சம் நேரம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் இன்னைக்கு சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பட்டாணி உரிச்சிட்டு சேர்த்துருக்கிறேன் 1 கப் அளவுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலங்கிற பட்சத்தில் காஞ்ச பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை வேக வச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பட்டாணி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்த கப்புலையே 1.5லேருந்து 1.25 கப்பு அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கட்டாயமாக அரிசி பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஊறி இருக்கணும், அப்போ தான் இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். சாப்பாட்டு அரிசியில் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பள சாறு புளிப்புக்காக சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம தக்காளியும் சேர்க்கல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தயிரும் சேர்க்கல, அதனால் எலும்புச்சம்பள சாறு சேர்த்துக்கோங்க. இதுலேயே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த தண்ணியோட டேஸ்ட் வந்து உப்பு கொஞ்சம் கரிக்கணும், ஒரு கல் கூட இருந்தால் தான் சரியாக இருக்கும். இது பத்தலை, அதனால் இன்னொரு ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து ஓரளவு கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி போட்டதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமா இதை வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில 1 விசில் வச்சா போதும். அரிசி ஊறுறதுக்கு அதுக்கும் நமக்கு நல்லா பக்குவமாக வெந்துடும். சாப்பாட்டு அரிசி அப்படின்னா 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க பட்டாணியெல்லாம் மேலே வந்திருக்கும். லைட்டாக இந்த மாதிரி பரட்டி விடுங்க. கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நல்ல உதிரி உதிரியாக பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கும். இதில் கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய். இந்த சமயம் சேர்த்துக்கோங்க. சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு சேர்க்கறத விட. சப்போஸ் உங்களுக்கு நெய் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பட்டாணி சாதத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.